நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதர தலைப்பிலே இந்த நாளுமாக ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 25/12 கிறிஸ்துமஸை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எப்படி இந்த 25/12 மாதத்திலே இயேசு பிறந்தார் என்றும், மார்கழி குளிரில் அவர் பிறந்தாரா, பனிவிட நேரில் அவர் பிறந்தாரா என்றெல்லாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் எல்லா இடத்திலுமே 25/12 கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்படுது. எப்படி இது வந்தது என்று அறிய வேண்டும். 4ஆம் நூற்றாண்டு வரை அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை தனியாக கொண்டாடவில்லை. திருக்காட்சி திறத்தன்று எபிஃபனி என்று சொல்வார்கள். 3 அரசர்கள் வந்து சேர்ந்த அந்த நாளை வைத்து அந்த நாளிலே இதை கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். 4ஆம் நூற்றாண்டிலே மன்னன் கான்ஸ்டன்டைன் காலத்திலே கத்தோலிக்க திருச்சபை அவருடைய அரசருடைய கண்ட்ரோலுக்குள் போன உடனே அவர்கள் ஒரு எடுக்கும் முடிவைத்தான் எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டும். ஏனெனில் ரோம சாம்ராஜ்யம் அவருடைய வல்லமையுள்ள ஒரு சாம்ராஜ்யமாக அந்த காலத்தில் இருந்தது. அப்பொழுது அந்த மன்னன் 25/12 ரோமானியர்கள் எல்லாம் சூரிய கடவுளை கொண்டாடுகிறார்கள். இருக்கும் கிரேக்கர்கள் எல்லாம் அஸ்ட்ரோ தேவதையை கொண்டாடுகிறார்கள். ஒரு சில தீனார் தேவதையை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் எதையுமே கொண்டாடாமல் இருக்கிறார்கள் என்றது கிறிஸ்தவர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் ஏன் இயேசு பிறப்புடைய நாளை கொண்டாடக்கூடாது என்று கேட்டு அவர்களோடு சேர்ந்து ஆரம்பித்ததுதான் இந்த 25/12 என்பது. இதற்கும் வேதத்தில் உள்ள காரியங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ரோம அரசர்களின் கண்ட்ரோலில் திருச்சபை போனதினாலே அதை மீறுவதற்கு கிறிஸ்தவரால் அங்கே முடியாது. ஏனெனில் ராஜாவின் கட்டளை எது மீற முடியாது. இப்படி ஆரம்பித்ததுதான் அப்படியே கிறிஸ்துமஸாக மாறி, அது ஏதோ ஒரு பனிகாலம் வரை மாறி, மார்கழி மாதம் என்று மாதத்தை எல்லாம் குறித்தென்றால் பாடல்கள் பலரும் எழுதி அதையும் பலர் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். வேதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அறியும் பொழுது லூக்கா நற்செய்தியிலே கபிரியேல் தூதர் அன்னை மரியாதை சொல்லுகிறார், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அடையாளமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் உறவினராகிய எலிசபெத் அம்மாளும் தற்போது கருவுற்றிருக்கிறாள், அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அன்னை மரியா கற்பம் தரிக்கும் காலத்திலே எலிசபெத் அம்மாளுக்கு 6ஆம் மாதம். இந்த எலிசபெத் அம்மாள் எப்பொழுது கருத்தரித்தால் அதே லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சக்கரியா ஆசாபி வகுப்பை சேர்ந்த அவர் தூபம் காட்டி கொண்டிருப்பதை கபிரியேல் தூதர் அவருக்கு காட்சி கொடுத்து, உன் மனைவி எலிசபெத் அம்மாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது எப்படி வருகிறது என்றால், யூதருடைய அந்த ஆசாரியர்களின் முறைமைப்படி வரும் காலண்டரிலே அந்த ஆசாப் வகுப்பினர் எப்பொழுது தூபம் காட்டப் போவார் என்றால் பெந்தெகோஸ்தே திருவிழாக்கு கொஞ்சம் முன்னாலே இப்படித்தான் கணக்கு ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஒருவேளை இவர் பெந்தெகோஸ்தே 1 வாரமோ 2 வாரமோ முன்னாலே இவர் தூபம் காட்டி கொண்டு திருப்பார். பெந்தெகோஸ்தே திருவிழா 40 ஏப்ரல் கடைசி அல்லது மே பிகினிங்லே அந்த தேதியில் வருகின்றதான் பெந்தெகோஸ்தே திருவிழா. அப்பொழுதுதான் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிற காலம். அப்பொழுது மே ஆரம்பம் என்று வைத்துக் கொண்டால் நாம் கணக்கு பண்ணால் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் தான் இந்த அன்னை மரியாளுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அப்படி அன்னை மரியா கற்பம் தரித்தது அக்டோபர் மாத கடைசியில் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம், அல்லது நவம்பர் ஆரம்பத்திலிருந்து ஒரு 15 நாட்கள் முன்பின் வைத்துக் கொள்ளலாம். ஏனில் தூதர் சொல்றார் 6ஆம் மாதம் என்றவர்களுக்கு. இப்பொழுது அன்னை மரியாதை எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதம் கருத்தரித்திருந்தால் குழந்தை பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அல்லது ஆகஸ்ட் இதில் தான் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். இதுதான் வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து பிறப்புழாவை தினமும் கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் என்னைக்குனாலும் கொண்டாடலாம், 365 நாளும் கொண்டாடலாம். ஏனெனில் அவர் பிறந்தார் என்பதுதான் நம்முடைய மீட்புக்கு ஒரு அத்தாட்சி. அவர் பிறக்கவில்லை என்றால் இந்த மீட்பு நமக்கு கிடைக்காது. அவர் பிறந்ததினாலே அவர் மரித்தார், உயிர்த்தார், பரலோகம் சென்றார், மீண்டும் வர இருக்கின்றார். இதெல்லாம் அவர் பிறந்ததினால நடக்கிறதுனால பிறந்த நாளை 360 நாளும் கொண்டாடலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த காரியத்துக்கு வருவோம். வயல்வெளியிலே மேய்ப்பவர்கள் மேய்த்து ஆடுகளை காத்து கொண்டதால் சொல்லப்படுகிறது. குளிர்காலம், மழை காலத்தில் ஓப்பன் ஃபீல்டில் உட்கார்ந்து ஆடுகளை யாரும் பராமரிக்க மாட்டார்கள். எல்லாம்
பட்டிகளுக்கு உள்ளே அடைத்து வந்து உள்ளே தான் படுத்திருப்பாங்க ஒழிய பனிப்பொழிவு நேரத்திலே வெளியே போய் யாரும் பனியில் உட்கார்ந்திருக்க மாட்டார். மந்தையும் இருக்காது, மந்தை மேய்ப்பொருளும் அங்கே இருக்க மாட்டார்கள். ஏன்னா அதனுடைய சரீரத்துக்கு ஏற்றதாக இருக்காது. ஒருவேளை நாம் நினைக்கின்ற இந்த டிசம்பரில் தான் என்றால் அந்த வாழ்கின்ற அந்த தேசத்திலே இன்றைக்கும் படும் குளிர் நிலவுகளை பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த காலத்தில் அவர்கள் வெளியே உட்கார்ந்திருக்க போவது கிடையாது. அப்பொழுது தூதர்கள் வந்து ஓப்பன் ஃபீல்டில் இருந்து அவர்களை பார்த்துத்தான் அவருடைய உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லி வாழ்த்தியதை நாம் பார்க்கிறோம். எனவே இது கண்டிப்பாக ஒரு சம்மர் அல்லது ஸ்ப்ரிங், அந்த வசந்த காலம் அல்லது கோடை காலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது காரியம், அந்த அரசன் எல்லாரையும் குடிமதிப்பதற்காக சொந்த ஊருக்கு போக சொல்கிறார். சொந்த ஊருக்கு போக சொல்கிற அரசன் மழைக்காலத்தோ பனிக்காலத்தோ தங்கள் குடிமக்கள் கஷ்டப்பட்டு போவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இப்படியெல்லாம் ஒரு ராஜா செய்ய மாட்டான். கோடை காலத்தில் அல்லது வசந்த காலத்தில் தான் இப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பித்து நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லுவார். எனவே இதைத்தான் அவர்கள் நிறைவேற்றியிருப்பார்கள். கண்டிப்பாக குளிர் நாட்களில் இல்லை, மழை காலத்தில் இருந்திருக்காது என்பதையும் நாம் இதை அறிந்து கொள்வோம். எங்களை ராஜாக்கள் ஆண்ட காலங்களெல்லாம் மக்களின் குடிமக்களை பற்றி அவர்கள் கவலைப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் வைத்தும் பொழுது அருணாதர் இயேசு கிறிஸ்து ஜூலை அல்லது கடைசி அல்லது ஆகஸ்ட் துவக்கத்தில் பிறந்திருக்கலாம் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கும் பாடமாக இருக்கிறது. எனவே நாம் அறிந்து கொள்வோம். இதற்காக ஒன்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேதத்தின் சத்தியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியதான் நமக்கு முக்கியமொழிய 365 நாளும் கிறிஸ்து பிறப்போட கொண்டாடி அந்த பர்த்டே பேபிக்கு 365 நாளும் ஏழைகளுக்கு உதவி செய்ய மனப்பக்குவம் வந்துவிட்டால் என்றைக்குமே நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஆனால் தேதிகளை பற்றுமல்ல, நாட்களை பற்றி மட்டுமல்ல, மாதங்களை பற்றி மட்டுமல்ல, இயேசு பிறந்தார் என்ற செய்தியை எல்லோருக்கும் அறிவிப்போம். வேதத்தில் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களையும் எல்லோரும் நாம் பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் ஒரு குறிஞ்சலிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.